தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா MI TV 4A டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்திருக்கு. இது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேருக்கு குரோம் காஸ்டிங்கில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் மிகப்பெரிய அப்டேட் இருக்குது. எல்லாத்தையும் தனித்தனியாக சொன்னால் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ எல்லாமே சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் போயிடும். ஏன்னா அவ்வளோ அப்டேட் இருக்குது. இதை நான் வந்து பார்ட்டாக பிரித்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது 3 விதமாக இதில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்கில் முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருக்கணும். இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு ஹாட்ஸ்பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோடமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது பிஎஸ்என்எல் மோடமோ உங்கள் ஏரியாவில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஒருவேளை கண்டிப்பாக ஸ்க்ரீன் மிரரிங் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷனில் நான் இப்போ செக் பண்ணேன்னா என்னோடய ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸில் போய்ட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்ன்ற ஆப்ஷனுக்கு நான் வந்துடுறேன். ஸோ ஸ்க்ரீன் மிரரிங்ன்ற ஆப்ஷனுக்கு வந்ததும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல டிவியில். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம எந்த மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட Redmi Note 5 Pro. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro இல்லை Note 6 Pro அந்த மாதிரி எதாவது வச்சுருப்பீங்க. ஸோ அவங்க டிவைஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஹோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ மறுபடியும் சர்ச் பண்ணி காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. இந்த கூகுள் ஹோம் வந்த பிறகு இதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுவான்னு ஆட்டோமேட்டிக்காகவே கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட டிவியோட நேம் இங்கே வந்து காமிக்கிறது பாருங்கள், ஆண்ட்ராய்ட் டிவின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒன் டேப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகாத இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போ டிவியில் கண்ட்ரோல் ஆகாத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காஸ்ட் ஸ்க்ரீன்னு இருக்கும். ஸோ இதை நான் எனேபிள் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே என்னோடய மொபைலில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரெட்மி மொபைலில் இருக்க மாதிரி மொபைல்ஸ், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் இருக்க கனெக்ஷனும் மொபைலில் இருக்க கனெக்ஷனும் ஒரே ஒய்ஃபை கனெக்ஷனாக இருக்கணும். வீட்டில் கண்டிப்பாக பிஎஸ்என்எல் கனெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஹாட்ஸ்பாட்டோ வேறு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லைனா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ ரெண்டாவது மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட காஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடுங்க. ஸோ உங்களோட காஸ்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லலாம்னு கேட்கும். ஸோ இதில் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் த டிவைஸ்ன்னு கேட்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஹோம் வழியாக நம்ம போக போகிறதில்ல. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டு டிவிக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சதும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் எது வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணதும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்ன்ற ஸ்க்ரீன் மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிவியை வந்து கனெக்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவி வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த யூடியூப்ன்ற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்லேருந்து டிவியில் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியும் மொபைலும் வந்து பேர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோஸ் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ளேன்னு கேட்குது, நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வேண்டியதான். ஸோ இதுலேருந்தே வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்க ஹைலைட்டு, ஓகே. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஸோ என்னால் ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ வந்து நான் பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாஸ் பண்ணோன்னா அங்கேயும் பாஸ் ஆகுது, மொபைலில் இருக்கிறதும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னால் ப்ளே பண்ணவும் முடியும். ஸோ இங்கேருந்தே என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹைலைட்.
இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வேறு எதாவது அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அமேசான் ப்ரைம் கிளிக் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டே ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்ன்ற லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டிவிலையும் மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒய்ஃபை வித் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிவியும் மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியில் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெடி டு காஸ்ட்னு போட்டிருக்கு. ஸோ உங்கள் மொபைலில் ஏதாவது படம் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 100ன்ற படத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஓவர்னு கொடுக்குறேன். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவான்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரெடி ஆனதும் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லோடிங்காக நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ என்னால் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க ப்ரைம் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக காஸ்ட் பண்ணிக்கலாம். பழைய ஸ்க்ரீன் மிரரிங்கை விட இது கொஞ்சம் அப்கிரேட் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் ஸ்க்ரீனும் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிளாரிட்டி வைஸ் ரொம்ப தரமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எம்எக்ஸ் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட எம்எக்ஸ் பிளேயரில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புது அப்டேட் பண்ணிக்கோங்க எம்எக்ஸ் பிளேயரில். ஸோ இதை அப்டேட் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிள் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அதாவது உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2வது மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள். 2வது மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு நான் காஸ்ட்டியாக ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆண்ட்ராய்ட் டிவின்றது வந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை இங்கே கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே டிவியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ இதை கொடுத்தோடனே எம்எக்ஸ் பிளேயர்ன்ற லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்க எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க வீடியோஸ் எதாவது ப்ளே பண்ணி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பிளேயிங் ஆன் டிவின்னு போட்டிருக்கு. ஸோ அழகாக இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ உங்களோட வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிவியில் ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர்லேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட் ஸ்க்ரீன்ற எனேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்துச்சுன்னா மட்டும் தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு மொபைலில் இருக்க எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் சரி, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் உள்ள ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். இந்த சிம்பிள் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் யூபிஎன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை கனெக்ஷன், இந்த காஸ்ட் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு காஸ்ட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவின்ற சிம்பிள் வரும். ஸோ இதை டேப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏதாவது ஒரு சாங்ஸோ வீடியோஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாலே போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே இமேஜை நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோட்டோஸில் இருக்க ஃபோனில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது லோடு எடுத்துடும். ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணும்போது என் ஃபோனில் இருக்க என்னென்ன இமேஜ் இருக்கோ அது எல்லாமே இங்கே காமிச்சிடும். கேமராவில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் என்ன ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கே மொபைலில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே காமிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எதாவது வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, வேறு எதாவது வீடியோஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோன்றதை செலக்ட் பண்ணுறேன். வீடியோவில் செலக்ட் பண்ணதான் கேமராவில் போய்ட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் ஹை குவாலிட்டி வீடியோஸ் எதாவது ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. எம்எக்ஸ் பிளேயில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகலை. பட் ஆனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளே ஆகுது பாருங்கள்.
ஸோ இங்கே வேணுனாலும் ஸ்க்ரீன் வேணுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலாக நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன். பபுள் யூபிஎன் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் மியூசிக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதுலேருந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைலில் ஏதாவது சாங்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இதுலேருந்தே ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ இதை ப்ளே பண்ணிவிட்டு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைலில் இருக்க இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ப்ளேன்னு கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளே பண்ணி முடித்த பிறகு உங்களோட சாங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது நவ் பிளேயிங் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே ஆப்ஷன் வந்துடும். ஸோ அது ப்ளேலிஸ்ட்டு, லைப்ரரி, ஸோ எல்லாமே இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புது மாடல் மொபைல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போ பழைய மாடல் ரெட்மி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அதையும் செஞ்சு காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணோம், மொபைலில் டிவியில் போய்ட்டு காஸ்ட் ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணிடணும். ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போய்டுங்க. ஸோ உங்கள் மொபைல் என்ன வச்சுருந்தாலும் சரி தான், ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை எதாவது நோக்கியா, சாம்சங், OnePlus எது வச்சுருந்தாலும் சரி, உங்களோட காஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போய்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே எனேபிள் பண்ணுவான்னு சொல்லி கேட்டதும் உங்களோட ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணி எனேபிள் பண்ணால் போதும். ஸோ உங்களோட லைவ் ஸ்க்ரீனிங் இங்கே வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பழைய மாடல் டிவி, பழைய மாடல் மொபைல். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு விஷன் பழைய விஷன்றனால டேரெக்டாகவே எந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லை இப்போ நீங்கள் புது மாடல் மொபைல் வச்சுருக்கீங்க, ரெட்மி நோட் 7 ப்ரோ இல்லை நோட் 5 ப்ரோ அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா MIUI 11 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு இருக்குது. ஸோ உங்களோட கூகுள் ஹோம் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் மிரரிங்ன்ற ஆப்ஷன் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரெஸ்பான்ஸ் வாங்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் டேப் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் சொன்ன மெத்தட் தான். ஸோ இப்போ வேணும்னா நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து கான்ஸ்டன்ட்ற ஸ்க்ரீன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நான் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவின்ற சிம்பிள் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் இதை டேப் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யூடியூப்ன்ற பெரிய லோகோ வந்துடுச்சு. என்னோடய டிவி வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோஸில் எதாவது நான் ட்ரெண்டிங்கில் எதாவது ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே அதேமாதிரி ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெட்மி நோட் 5 ப்ரோவில் ட்ரை பண்ணோம். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் கொஞ்சம் மாறும். அதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்க்ரீன் மிரரிங் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் MX பிளேயர் இருந்ததுனாலும் அதுலேயும் நீங்கள் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்ட் டிவின்றது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அதே மாதிரி எப்பவும் போல் கனெக்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி எந்தெந்த ஆப்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் காஸ்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. யாராருக்கெல்லாம் காஸ்ட் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலையோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.